hello, good evening, my dear children. Welcome back another super awesome session. Okay, today motivate quote is: pain makes you stronger, tears makes you braver, heartbreak makes you wiser. So thank the past for better. எப்பவுமே we are learning the lesson for past only. If some problem, if you உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா how to handle வந்துட்டு முன்னாடி past experience will teach you. Okay, so better experience ஏதாச்சும் இருந்துச்சுன்னா take the lesson from it. Always think positive. Okay, let's come to our video. Hi, hello, good evening, my dear children. Today we are going to see what is the idiom. Okay, idiom is help you. You can understand the idioms, make you better reader, speaker, listener, writer. Which one is your true? Three category the idioms will help you. ஓகேங்களா, இடியம்ஸ்னா என்னன்னாக்கா, அதாவது தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு இருக்கும். இப்போது நீங்கள் இதை தனித்தனியாக பிரித்து படிச்சிங்கன்னா மீனிங் தராது. ஒன்ஸ்னால் அது எப்பயோ ஒரு டைமு, ப்ளூனா தெரியும், சேட் திங்ஸுக்கு சொல்லுவோம். ப்ளூனா ப்ளூ கலர், மூணுனா மூணு. இது வந்து தனித்தனியாக பிரித்து படிக்கும்போது பொருள் தராது. ஓகேங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் தேடணும், லிட்ரலி மீனிங் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஒன்ஸ் இன் இயர் ப்ளூ மூன்னா சேர்த்து படிக்கும்போது தான் ஒரு பொருள் தரும். லெட் மீ given the example. Okay, the idioms and expression that cannot understand from the meaning of its separate words but must be learned as a whole of expression. Okay, example பாருங்க, it is a raining cat and dog. Okay, it's raining cat and dog. என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன ரைனிங் வருது, அதுக்கப்புறம் கேட் வருது, அதுக்கப்புறம் டாக். வாட் யூ மீன் தட்? ஓகே, மழைக்கும் கேட்டுக்கும் டாக்குக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் யூஆர் வண்டரிங் இல்லை, அது அப்படி இல்லை. இட்ஸ் ரைனிங் கேட் அண்ட் டாக்ஸ் அப்படின்னாக்கா வேறு லெவலில் மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இட்ஸ் ரைனிங் கேட்ஸ் அண்ட் டாக். இங்கே ஒரு கேட் இருக்குது, இங்கே ஒரு டாக் இருக்குது, இங்கே ஒரு ஹியூமன் பீயிங் ஹம்பரில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லை மீனிங். இது ஃபிகரேட்டிவ் அப்படின்னா லிட்ரலாக இது மீனிங் தராது. ஃபிகரேட்டிவில் நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஏவி ரைம். ஓகே ஓகே, நீங்கள் பிக்சர் வைஸ் பார்க்கும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த இடியம்ஸு. நீங்கள் டே டு டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 25,000 இடியம்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யார்? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இந்தியாவில் நெவர் யூஸ் இடியமெட்டிக் எக்ஸ்பிரஷன் மோர், பட் இன் தி கண்ட்ரி லைக் அமெரிக்கன், பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ், இட்டாலி, அவங்களாம் வந்துட்டு இந்த இந்த இடியம்ஸ் ப்ளேசஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணி கன்வே த மெசேஜ் டு இன் எக்ஸ்பிரஸ் மேனர் டு அதர்ஸ். ஓகேங்களா, அது கேட்குறவங்களுக்கும் புரியணும், சொல்கிறவங்களுக்குமே புரியணும். ஓகே, அந்த நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டு ஸ்மெல் எ ரேட்னா தெரியாதவங்ககிட்ட இது பேச முடியாது. டு ஸ்மெல் எ ரேட்னா என்னது, எலிசத்தை நாத்தடிதான் கூட கேட்பாங்க, அது கிடையாது. ஓகேங்களா, லிட்ரலாக என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, டு ஃபீல் தட் இஸ் சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் நாட் ரைட் ஹியர், சம்திங் இஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஹே த டோர் இஸ் ஓப்பன், I am sure I locked the door before I went shopping. I smell a rat. I smell a rat. Something is fishy அப்படின்வாங்கல்ல. அதுனா எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது, ஏதோ நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. நான் பூட்டிகிட்டு போன வீட்டில் வந்துட்டு somebody enter, thief அப்படின்னு steal some things அப்படின்னு உங்களுக்கு வரும் இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு something went wrong, சம்திங் இஸ் நாட் ரைட் ஹியர், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டு ஸ்மெல் எ ரேட்டும்பாங்க. அது உங்களுக்கு சொல்கிற உங்களுக்கும் கேட்குற அவங்களுக்கும் புரிஞ்சதுக்குமான ஒரு மொழியாக இருக்கும். சரிங்களா, அவங்களுக்கு புரியாமல் நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு புரியாமல் அவங்க பேசினாலும் இட் வில் பி லிட்டில் பிட் கன்ஃபியூசிங் இயர் தட் இடியம் அண்ட் பிளேசஸ் யூஸ் பண்ணும்போது. சரிங்களா, அது வந்து பார்த்து பேசணும். நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட பேசணும்னு தெரியாமல் போயிடுமோன்ற மாதிரி டைலாக் வரும்ல, சூரியோடைய டைலாக் வரும் இல்லைங்களா ஒரு படத்தில், நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் பேசுகிற ஆள்கிட்ட வந்துட்டு இடியம்ஸை பற்றி நாலேஜ் இருக்கா, பிளேசஸை பற்றி நாலேஜ் இருக்கா, இங்கிலீஷை பற்றி நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பேசலாம். இல்லை தமிழே நல்லா இருக்குன்னா யூ ஹேவ் டு கோ வித் த தமிழ். ஓகேங்களா, ஓகே, செகண்ட் இடியம்ஸ் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, டு லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக். இதை பாருங்கள், அப்படியே நீங்கள் லிட்ரலாக அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன மீனிங் வரும்? பேக்கில் இருந்து பூனையை வெளியே எடுக்காத. ஏதாச்சும் சென்ஸ் இருக்கா? நத்திங் சென்ஸு. எப்படின்னாக்கா,
ஆக்சிடென்ட்டாக டோன்ட் ரிவீல் தி ட்ரூத். ஒரு சில பிளாப்லான்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் இருப்பாங்களே, எதை சொல்லக்கூடாதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆக்சிடென்ட்லி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஒரு பர்த்டே பார்ட்டி வந்துட்டு ப்ரைவேட்டாக வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக உழைடுவாங்க, நாங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சர்ப்ரைஸாக இருக்கிறது வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க அந்த ட்ரூத்தை. அந்த சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம டோன்ட் லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக்னு சொல்லணும். டோன்ட் நம்மளோட வசதிக்கு தான் நம்ம டோன்ட் லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக். ஓகே, அப்படி சொல்கிறது. டு ரிவீல் எ சீக்ரெட் பை ஆக்சிடென்ட் ஆர் பை மிஸ்டேக்ஸ். அவங்க சொல்லணும்னு சொல்லலை, அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துடுச்சு. ஒரு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துடுச்சு. டோன்ட் லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்னாக்கா அதான். ஓகேங்களா. லெட் மீ எக்ஸாம்பிள். He was not supposed to know about the party, but I let the cat out of the bag. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன். He was not supposed to know about the party. அவங்களுக்கு நான் பார்ட்டி வைக்கிறது தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். பட் வந்து கான்ட்ராஸ்ட் மீனிங்கை கொடுக்கும் உங்களுக்கு. பட்ன்றது ஒரு கன்ஜெக்ஷனிங்க. கன்ஜெக்ஷன் வந்து கான்ட்ராக்டிவ் மீன். அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஐ லெட் த கேட் ஆஃப் தி பேக். நான் தெரியாமல் அந்த சீக்ரெட்டை வந்து உளறி கூட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்னொரு இடியம்ஸ் பாருங்கள். டு ஸ்க்ராட்ச் சம்திங். SPSன்னு இருக்காங்கல்ல, அது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சம்திங். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சம்திங். ஓகே, சம்திங். டு ஸ்க்ராட்ச் சம்திங் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, do someone favor basically to return a favor. நான் உங்களுக்கு இந்த ஃபேவர் பண்ணுறேன், பட் ரிட்டர்னுக்கு வந்துட்டு நீங்கள் இதை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இங்கே சயின்ஸில் சொன்னாக்கா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அதாவது ஷெல்டரு, ஒரு பாக்டீரியா வெரைட்டிலாம் ஷெல்டரு உணவெல்லாம் கொடுக்கும், அதுக்கு பதிலாக இது வந்து சாயிலில் வந்து வாட்டரு நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது, சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு. அது மாதிரி தான் இதுவும். ஐம் டூயிங் திஸ் பட் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் த ஃபேவர் விச் ஐ டன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ யூ வாண்ட் டு மீ டீச் யூ இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷ் டீச் பண்ணுறீங்களான்னு நான் யாரையாவது பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ஐ வில் டீச் த இங்கிலீஷ் பட் வில் யூ ஜாயின் த ஆன்லைன் கோர்ஸ். ஏமா இங்கிலீஷ் சொல்லித்தரேன்னு கேட்டால் இங்கிலீஷ் சொல்லித்தரேன் இல்லைன்னு சொல்லு. அதுக்கு பதிலாக வில் யூ ஜாயின் த ஆன்லைன் இங்கிலீஷ் கோர்ஸ்னால் அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு சென்ஸில் சொல்கிறாங்க. அதுக்கு தான் டு ஸ்க்ராட்ச் சம்திங் பேக். ஓகேங்களா. ஸ்க்ராட்ச் சம்திங் பேக்னா நான் உனக்கு இதை செய்கிறேன், திருப்பியும் நீ வேற ஒன்று எனக்கு செய்துரு, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இடியம்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் இடியம்ஸ் வந்து டு ஹிட் த ஹே. ஹே அப்படின்னாக்கா இங்கிலீஷில் வந்துட்டு தமிழில் வந்து வக்கீல்னு அர்த்தம். பட் இங்கே வந்து வக்கீலுக்கெலாம் லிட்ரல் மீனிங்லாம் தரக்கூடாது நீங்கள், சரிங்களா. டு ஹிட் த ஹே அப்படின்னாக்கா ரொம்ப தூக்கம் வருது. டு கோ டு பெட். ஐ வாண்ட் டு ஸ்லீப். சிம்பிள். ஐ வாண்ட் டு ஸ்லீப் தான் பாருங்கள் இங்கிலீஷ்காரங்க அமெரிக்காக்காரெலாம் என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. டு ஹிட் த ஹே அப்படின்றாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ கோயிங் டு யூஸ், ரைட். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் ரியலி டயர்ட் நவ் அண்ட் ஐ வாண்ட் டு ஹிட் த ஹே. டு ஹிட் த ஹே நாட் ஐ வாண்ட் டு ஸ்லீப். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க படிச்சுட்டே இருக்காங்க போல இருக்குது, மானிட்டர் பார்த்துட்டு அப்படியே தூக்கம் வந்து அந்த டேபிள் மேலே விழுந்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், டு ஹிட் த ஹே. 2 முறை நீங்கள் சொல்லி பார்த்துறீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அன்கான்ஷியஸாக உங்களுக்கு வந்துடும். டு ஹிட் த ஹே. ஓகே. டு ஸ்பில் த பீன்ஸ். அந்த இடியம்ஸும் அதே மாதிரியான ஒரு இடியம்ஸ் தான். ஓகேங்களா. டு ரிவீல் எ சீக்ரெட், டு டெல் சம் ஒன் சீக்ரெட். அதாவது நம்ம ஒரு சர்ப்ரைஸாக பண்ணான்னு வச்சுட்டு இருக்கும்போது சொல்லிடுவாங்க, அதே மாதிரி மீனிங் தான். ஓகே. டு லெட் த கேட் அவுட் ஆஃப் தி சீக்ரெட், கேட் அவுட் ஆஃப் தி பேக் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் பிளானிங் எ சர்ப்ரைஸ். நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்த சமயத்தில், பாஸ்ட் இல்லையா, பண்ணிட்டு இருந்த சமயத்தில் பர்த்டே பார்ட்டி ஃபார் மை மாம். என்னோட மதருக்காக ஒரு பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணிட்டு இருந்த சமயத்தில், பட் மை பிரதர் ஸ்பில்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதால இதுவும் பாஸ்ட் டென்ஸில் வரதால இங்கே ஈடி சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. பட் மை பிரதர் ஸ்பில்டு த பீன்ஸ். ஸ்பில்டு த பீன்ஸ்னா பீன்ஸை கடிச்சு துப்புறது இல்லை. ஓகேங்களா. டோன்ட் ரிவீல் த சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸ்பில்டு த பீன்ஸ் அண்ட் டோல்டு ஹர் அபவுட் தி பார்ட்டி. அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், பர்த்டே பார்ட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் பிளான் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் என்னுடைய பிரதர் வந்து தெரியாமல் அதை வந்து உளறி தள்ளிவிட்டான். அதுதான் இப்போ தமிழில் சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். ஓகே. யூஸ் த இடியம்ஸ் அண்ட் ஸ்கில்ஃபுல் யுவர் இங்கிலீஷ். ஓகே. பிக்சரோட பார்க்கும்போது யூ வில் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே. ஐ எம் ஃபீலிங் ப்ளூ.
ப்ளூனா என்ன ப்ளூ கலரில் இருக்கிறதா? நோ, திஸ் மீன்ஸ் ஐ எம் ஃபீலிங் சேட் ஆர் டிப்ரெஸ்ட். ஓகேங்களா? ஐ எம் ஃபீலிங் ப்ளூ அப்படின்னாக்கா நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு, க்ளூமியாக இருக்கேன். ஓகேங்களா? க்ளூமியாக இருக்கேன், சேடாக இருக்கேன், ஓகே, டர்மாயிலாக இருக்கேன், கியூர்ஸாக இருக்கேன், அந்த மாதிரி இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஃபீலிங் ப்ளூ. ஓகே, திஸ் மீன்ஸ் he is feeling sad or depressed. Okay, he is on high hours அப்படின்னா high hours அப்படின்னா really means he is arrogant, he believes he is superior to other. ஓகேங்களா? he is on his high hours, he is on his high hours அப்படிம்பாங்க. அதுக்கு தான் ரியலி மீன்னா கொஞ்சம் சுப்பீரியராக சம் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஓகே அவங்க வந்து எல்லாருக்கும் சுப்பீரியராக இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? யாருக்கையும் வேலை செய்ய மாட்டாங்க, சுப்பீரியர் டு தி பொசிஷன். அது குட்டும் கூட, பட் சம்டைம்ஸ் இட் வில் கோ டு பேட் ஒன்லி. ஓகே, இஸ் அரகண்ட், he believes he is superior to others. ஓகே, அதுக்கு நம்ம he is on high hours-ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிக்சர் வைஸ் படிக்கும்போது இந்த இடியமெட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா பசு மரத்தாணி போல் உங்களுடைய மனசில் பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஐ ஸ்மெல் எ ரேட், இது வந்து நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஓகே, இங்கே பாருங்கள், he is been burning the candle at the both the ends அப்படின்னு ஒரு இடியம்ஸ் இருக்குது. he is been burning the candle at both the ends. Both the ends, it really means he has been working from early in the morning till late at night without time to rest. அதுக்கு தான் இந்த idioms யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது இந்த idioms எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த idiom வந்துட்டு கண்டிப்பாக எல்லா எக்ஸாம், தோஸ் ஆர் ரைட்டிங் த எக்ஸாம், அதில் ஒரு மார்க்காச்சும் அட்லீஸ்ட் மினிமம் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், பட் மினிமம் ஒரு மார்க்காச்சும் வரும் ஈஸியாக. அதாவது நீங்கள் வந்துட்டு பேசுகிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம், சுவாரஸ்யமாக பேசுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் திஸ் idioms ஆர் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா? பாருங்கள், இஸ் burning the candle at both the ends-னாக்கா அவங்க ரொம்ப வேலை செய்துட்டே இருக்காங்களா, வித்தவுட் ரெஸ்ட், நோ டைம், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ஹேவ், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐ ஹேவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக், இது நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். திஸ் மீன்ஸ் ஹி இஸ் நர்வ்ஸ் அண்ட் ஆங்ஷியஸ், அது மாதிரி ஒரு மாதிரி பயமான ஒரு நிலைமை இருக்கும்ல, என் வயிற்றில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஓடுது அப்படின்வாங்களே, அது மாதிரி தான். ஐ ஹேவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக். ஓகேங்களா? யூஸ்வலி இந்த idioms யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஃபெமிலியரான தான், இதையும் நீங்கள் ஃபெமிலியர் ஆக்கிக்கணும். ஐ எம் ஃபீலிங் ப்ளூ, வேறு லெவலில் சேடாக இருக்குவேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இஸ் ஆன் ஹை ஆர்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கிறவங்க, கொஞ்சம் அரகண்ட்டாக, கொஞ்சம் ஈகோயிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு we can use this idiom, right? I smell a rat. Already something is fishy, something I smell a rat, something is not good, something is ஏதோ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுது, கிளம்ஸியாக, அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இது வந்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் burning the candle at the both the ends. burning the candle at both the ends. கேண்டில் வந்து ஒரு பக்கம் தான் எரியும், ஆனால் இங்கே வந்து சொல்கிற idioms பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கேண்டிலில் வந்து ரெண்டு பக்கமும் திரிய வச்சு எரியிற மாதிரி இருக்குது. அப்படின்னாக்கா அவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வித்தவுட் நோ டைம் டு ரெஸ்ட். ஓகே, ஓகே. CI to I அப்படின்னா என்னது? நேராக பார்த்தல். ஒருவரை இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இவங்களோட பார்த்துட்ருக்கணும், அதானே CI to I. ஓகே, அதுக்கு என்ன மீனிங்னாக்கா, அதுக்கு வந்து என்ன மீனிங்னா டு அக்ரி வித் சம்ஒன், டு அக்ரி வித் சம்ஒன். ஓகேங்களா? ஏதோ அவங்க அக்ரிமெண்ட் எடுக்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? த ஃபைனலி சா ஐ டு ஐ ஆன் த பிஸ்னஸ் டீல். ஓகேங்களா? அது CI to I. அந்த மாதிரி பீஸ் ஆஃப் கேக் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சம்திங் தட் இஸ் வெரி வெரி ஈஸி டு டூ. பீஸ் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் மை பீஸ் ஆஃப் கேக். எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறது பிடிக்கும், அதில் இருக்கிற மீனிங்ஸ் வந்து ஹவு டு யூஸ் இன் தி கான்டெக்ஸ்ட், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன் ஜென்ரல். ஸோ இங்கிலீஷ் இஸ் மை பீஸ் ஆஃப் கேக். எப்படி எழுதலாமா நம்ம? ஷல் ஐ ரைட் இங்கிலீஷ் இஸ் மை பீஸ் ஆஃப் கேக், POCன்னு எழுதிக்கலாமா? ஓகே, பீஸ் ஆஃப் மை கேக், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? மை இங்கிலீஷ் டெஸ்ட் வாஸ் பீஸ் ஆஃப் கேக். ஓகே, இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் எடுத்திருக்காங்க, நிறைய மார்க் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஹிட் த சேக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஹிட் த ஹேன்னு சொல்லுவாங்க, ஹிட் த சேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹிட் த ஹேன்னு சொல்லுவாங்க. டு கோ டு த ஸ்லீப், அதுக்கப்புறம் அழகாக தூங்குறாங்க. இந்த மாதிரி பிக்சர் வைஸ் படிக்கும்போது யூ வில் மோர் கம்ஃபர்டபுள் வித் த idioms. He hits the sack before midnight.
மிட் நைட் வரதுக்கு முன்னாடி தூங்கிட்டாங்க அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ரைன் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேட்டுக்கும் டாகுக்கும் இங்கே லிட்ரலாக ஒரு மீனிங்கும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஆனால் வந்து நம்ம இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் படிக்கும்போது நம்ம வந்து மீனிங் தேடி படிக்கணும். டு ரெயின் வெரி ஹெவிலி. ஓகேங்களா? டு ரெயின் வெரி ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றதுக்கு தான் நம்ம ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக். ஓகே, ஐ ஸ்டே ஹோம் வென் இட் இஸ் ரெய்னிங் த கேட் அண்ட் டாக். ஓகேங்களா? ஓகே, திஸ் வீடியோ இஸ் இதான் லாஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் இட் டு தோஸ் ஹூ ஆர் ரீட். நான் சொல்லிட்டேன் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் மினிமம் ஒன்று வரும். இஃப் யூ வாண்ட் டு elevate your English, please use the idiomatic expression. Thank you.